ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளை எமக்கு கொடுத்து இந்த திருப்பலி வழியாக எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க அழைத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தை அவருடைய உடல் உணவாக எங்களை சந்திக்க வர இருக்கின்றது. அவருடைய வார்த்தையினாலே மனத்துணிவு பெற்றவர்களாக அவருடைய உயிருள்ள உடலை உண்டு ஆன்மீக பலம் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வின் சவால்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு வல்லமையை கேட்டு மன்றாடுவோம். இன்றைய நாளிலே அன்னை மரியாளை நாங்கள் சிறப்பாக நினைந்து அந்த தாய்க்கு நன்றி செலுத்தி அந்த தாய் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து பரிந்துரைகளுக்காகவும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அந்த தாயின் பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இந்த பலி வழியாக வேண்டி மன்றாடுவோம். இன்றைய இறை வார்த்தையிலே நாங்கள் சிந்திக்க இருப்பது போல, எவ்வாறு ஆண்டவருடைய அன்பை அறியாமல் அவருடைய இரக்கத்தை புரியாமல் அவருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்த மக்களை பவுலடிகளார் தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளாக ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் மூலமாக அவருடைய பக்கம் ஈர்த்து கொள்கிறார். ஆண்டவர் இயேசுவிற்கென ஆன்மாக்களை தனதாக்கி கொள்கிறார். எனவே நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்தவர்களாக, குறிப்பாக தொடர்ச்சியாக எங்களுடைய திருவருட் சாதனங்கள் வழியாக புதுப்பிக்கப்படுகிற நாங்கள் ஆண்டவருடைய அன்பிலே இறுக இணைந்து அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வல்லமையை கேட்டு இந்த பலி வழியாக மன்றாடி நிற்போம். எனவே அன்பான சகோதரங்களே, இந்த தெய்வீக பலியை நாங்கள் தூய உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து எமை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்திருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீய செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசொற்றோராகவும் குறைச்சொல்லுக்கு ஆளாகுவதராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக்கிக் கொண்டு அதில் உறுதியாய் நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பனைத்திற்கும் நற்செய்தியை பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் இந்நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டன் ஆனேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். கடவுளே, உமது பேரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பழி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றே எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, காலத்திற்கு காலம் மனிதனுடைய உடல் தேவைகளும் உணர்வு தேவைகளும் அவன் வாழ்ந்த இடம், காலம், அவன் வாழ்ந்த சூழமைவிற்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருந்தது. இவ்வாறாக அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுதே அவை நிவர்த்தி செய்யப்பட்ட விதங்களும் வேறுபட்டதாகவே இருக்கின்றது. அவனுடைய சமூகத்தின் சட்டதிட்டங்கள், ஒழுங்குமுறைகள் அவனுக்கு அவனுடைய அடைவுகளை அவன் சந்திப்பதற்கு உதவியாக இருந்தது. அந்த வகையிலே இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் வயல்வெளியே நடந்து வருகின்ற பொழுது அவருடைய சீடர்கள் பசியாக இருந்தார்கள். அதனால் அங்கே அவர்கள் கதிர்மணிகளை கொய்து கைகளால் கசக்கி அதை உண்டி பசி தீர்த்தார்கள். அதை கண்ட பரிசேயர் அங்கே விமர்சிக்கின்றார்கள், அந்த செயலை எப்படி நீங்கள் ஓய்வு நாளில் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி. அன்பானவர்களே, மிகைப்படுத்தப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் வழிவகைகளும் ஒரு நாளும் மனிதனுக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கின்றதே என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த செயலை கண்டு அதை கண்டித்து கூறுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? தாவீது அரசன் அவன் காலத்திலே செய்த செயலை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். குருக்கள் மாத்திரமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை தானும் உண்டு தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்கின்ற அவர் ஆண்டவர் இயேசுவினுடைய முன்வைத்த இந்த உதாரணம் அவர்களை ஒரு கணம் அவர்களது வாய்களை கட்டி போடுகின்றது. அன்பான சகோதரங்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலிலே பல சட்டதிட்டங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனி மனித சமூகத்தின் வாழ்வை உயர்த்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக சட்டங்கள் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டன, உருவாக்கப்பட்டன, கொடுக்கப்பட்டன. ஆனால் இந்த சட்டங்கள் ஒரு நாளும் மனிதனுடைய சுதந்திரத்தை, அவன் உணர்வுகளை ஒருபோதும் தேவையற்ற முறையிலே கட்டுப்படுத்தக்கூடாது. அவன் நன்னறியோடு வாழ்வதற்கு அவை உதவியாக அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாடு எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பம்,
நாங்கள் வாழுகின்ற சமூகம் இந்த சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் அவனுடைய மகிழ்விற்கு காரணமாக அமைகின்றதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரங்களே, எங்களுடைய இந்த நாட்டிலே நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலிலே எங்களுக்கென கொடுக்கப்பட்ட சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கின்றதா? எல்லோருக்கும் சரியானதாக இருக்கின்றதா? எல்லோரும் பயன்படுகின்ற வகையிலே இருக்கிறதா என்பது இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இருந்த போதிலும் கத்தோலிக்கர்களாக இன மத மொழி பேதங்களின்றி நாங்கள் இணைகின்ற பொழுது எங்களுடைய உணர்வுகளும் எங்களுடைய உறவுகளும் ஆண்டவருடைய வார்த்தையிலே பலப்படுத்தப்படுகிறது, நெறிப்படுத்தப்படுகிறது. நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகத்திலே மிக அழகாக பவுலடிகளார் கொலோசிய மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அறியாமையிலே இருந்தீர்கள், ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்து அவருக்கு பகைவர்களாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஒரு எதிர்நோக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கையை கடக்கின்ற பொழுது, இந்த உலக வாழ்க்கை முடிவடைகின்ற பொழுது எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை ஆண்டவரோடு அவருடைய இன்ப சன்னிதானத்திலே இருக்கின்றது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். ஒருவருக்கு துணையாக இருங்கள், ஊக்கப்படுத்துங்கள், அன்போடு பயணிங்கள் என்கின்ற இந்த பவுலடிகளாருடைய வார்த்தை அன்பான சகோதரங்களே மீண்டும் எங்களுடைய உறவுகளை, உணர்வுகளை ஆண்டவரின் வார்த்தையிலே புதுப்பிக்க வேண்டும். இவ்வாறாக நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு புதுப்படைப்பாக மாறுகின்ற பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்விற்கு, நம்பிக்கை வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரங்களே, எனவே இந்த வேளையிலே நேரலை வழியாக இந்த பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீருக்காக காத்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தை நம்பிக்கை கொடுக்க வேண்டும், ஆறுதலை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். நாங்கள் வாழுகின்ற சூழல் எங்களுடைய வாழ்க்கையால் புதுப்பிக்கப்பட வேண்டும், வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும், நம்பிக்கை இழந்தோருக்கு புது நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இனி என்ன செய்ய போகின்றோம் என்ற குழப்பங்களோடும் கலக்கங்களோடும் இருக்கிறவர்களுக்கு வழியாக, ஒளியாக, வாழ்வாக ஆண்டவருடைய வார்த்தையும் எங்களுடைய உடனிருப்பும் அமைய வேண்டும் என்று தொடர்கின்ற இந்த பலி வழியாக ஆண்டவரது ஆசீரை கட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது அருள் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதரங்களினுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முது மாட்சியை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்று முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றே உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், துணையாயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவர், எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரைத்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே,
இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவை எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் மகிழ்வுடன் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மே நேசமில்லாதவன் நேசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இந்த தெய்வீக பலியை நேரலை வழியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டவரின் நிறைவான ஆசீர் கிடைப்பதாக. அத்தோடு இந்த தெய்வீக பலியை வீடுகளில் இருந்தபடியாக நேரலை வழியாக கண்டு மகிழ்ந்து ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் தொடர்ந்தும் காத்து வழிநடத்தியருள்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அதை தாயார் செய் முத்தவ மற்றார் ஆதி இல்லாதோ